ஹே ஹாய் ஆமி, நம்ம இன்னைக்கு நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பொண்ணு பார்த்துல நம்ம டேங்க ஐயோ என்னாச்சோ தெரியலையே, ஜேகே கிட்டேருந்து ஒரு மெசேஜுமே இல்லை, காலுமே இல்லை. நம்ம பண்ணாலுமே ரிப்ளை பண்ண மாட்டான். என்ன ஆகுச்சு, ஏதாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி யோசிச்சு இங்கே ரொம்ப டென்ஷன் ஆகுறான். அவன் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கான். இப்போ அப்படியே ஜிம்மினுமே அவனோட ஒர்க் ஓரளவுக்கு முடிஞ்சு ஒரு 8 மணி போல் டயங்கோட வீட்டுக்கு தான் வரான். அந்த மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். என்ன ஜெம்மன், என்னடா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன விஷயமா வந்த? ஏய், நீ தான் ரிஜிஸ்டரை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னல. ஸோ எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி பாரு. நம்ம கட்டியிருக்க வில்லாஸ் தான் கம்மியாக இருக்குது, பட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேரால் என்னால் பதில் சொல்லவே முடியல. இன்றைக்கே ஃபுல் வில்லாவும் சேல்ஸ் ஆகிடும் போல் இருக்குது. அவ்வளோ பேர் வந்து வாங்கிட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. என்ன சொல்கிற ஜிம்மன், நிஜமாவா? ஒரே நாளில் எல்லா வில்லாவும் சேல் ஆயிடுச்சு. பட் இன்னும் மணி மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. மற்றபடி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. அண்ட் உன்னோட வில்லா சும்மா சொல்லக்கூடாது. உன்னோட ஐடியா, உன்னோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஐடியாஸ், அது எல்லாமே வேறு மாதிரி இருக்குட்டே. நீ நிஜமாகவே சிவில் இன்ஜினியருக்கு படிச்சிருக்கலாம். நிஜமாகவே அந்த இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் இவ்வளோ நாலேஜ் இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனால் எப்பட்றா யோசிச்ச, எப்படி வந்துச்சு இந்த ஐடியா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜெமன், இதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேனே. என்னாச்சு அவங்க எதுக்காக இப்படி ஒரு மாதிரி இருக்க? நான் இவ்வளோ சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்கேன், நீ என்னடானா? இல்லை, சங்குக்கிட்ட எந்த மெசேஜ் வரல, ஏதாவது ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அவன் ஃபேமிலியை பார்க்க போகிறேன்னு சொன்னான். என்னை பற்றி சொல்ல போகிறேன்னு சொன்னானா? இல்லை சொல்லி ஏதாவது பிரச்சனையா? இல்லை சொல்லலையா? அதுக்கான வாய்ப்பு கிடைக்கலையா? இல்லை அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு எதுவுமே புரியல ஜெமின். ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இங்கே பாரு தயாங், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஜங்குக் உன்னை தேடி கண்டிப்பாக வந்துடுவான், புரியுதா? நானும் அந்த நம்பிக்கையில் தான் இருக்கேன். ஆனால் ஒரு மாதிரி இருக்குது. சரி விட்றா, ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி. சரி வா வெளியில் போகலாமா அப்படின்ற மாதிரி ஜிமின் கூப்பிட்றான். இல்லைடா நான் வாடா, சும்மா இங்கேயே உட்காந்துட்டு அதை நினச்சிட்டு அப்படின்ற மாதிரி ஜிமின் சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு தாயங்க கூட்டிகிட்டு போயிடுறான் வெளியில். ஸோ இவங்க 2 பேரும் இப்படி சுற்றிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வந்து இல்லை, நம்ம நேர்லேயே போயிட்டு சொல்லிடலாம் அப்படி சொல்லிட்டு அன்னைக்கே கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறான். பட் அவங்க அம்மா, ஜங்குக் என்ன அப்படியே கிளம்புறியா? நேற்று தானடா வந்த? இல்லைம்மா, உங்களுக்கே தெரியும். ஸோ நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். இந்த ஹாப்பியான நியூஸை என்னோடய டேக்கிட்ட சொல்லணும், அதுக்காக தான் போகிறேன். ஃபோனில் சொல்லுடா. ஃபோனில் சொன்னாலாம் கிக்கே இருக்காதுமா. அவன் ஃபேஸ் ரியாக்ஷன், அவனோட எதுவுமே பார்க்க முடியாது. அதனால் நான் நேர்லேயே போய் சொல்கிறேன். இல்லை, இப்போ தானடா வந்திருக்கேன், ரொம்ப வருஷம் கழிச்சு, அதுக்குள்ளே அப்படியே போறியா? இங்கே பாரு, ப்ராமிஸாக நான் நெக்ஸ்ட் வீக் வருவேன் மறுபடியும், சாட்டர்டே சண்டேஸ். அப்புறம் 1 வீக் கூட நான் இங்கேயே இருந்து போகிறேன். பட் டேக்கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். அவன் ரொம்ப பதறி போயிருப்பான். அவனை பற்றி கவலைப்படுற, இந்த அம்மாவை பற்றி கவலைப்பட மாட்டியாடா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது ஜங்குக்கோட அப்பாவும் தாத்தா வந்துட்டு, என்னம்மா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பாருங்க, காலையில் தான் வந்தான், அதுக்குள்ளே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. விடுமா, அவன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். இந்த சந்தோஷமான நியூஸ் அவனோட தயங்கிட்ட போய் சொல்ல வேணாமா? அவன் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கான். நீ இப்படி தடை போட்டா எப்படி? அப்போ இந்த அம்மாவை இப்போ கண்ணுக்கு தெரியலையோ? இங்கே பாரு சாந்தி, நீ ஓவராக திங்க் பண்ணாத, நம்ம பையன் கண்டிப்பாக வருவான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட அப்பா வந்து சொல்கிறாங்க. என்னமோ போங்க, அப்பனும் பிள்ளையும் சேர்ந்துட்டு பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இங்கே உங்கள் அம்மா அப்படி தான், நீ கிளம்ப, நான் அவளை சமாளிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்பா கிளம்பிடுறாங்க. ஸோ இங்கே ஜங்குக்கோ, சரி தாத்தா, உன் ஹெல்த்தை ஒழுங்காக பார்த்துக்கோ, நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் டேவை கூட்டிகிட்டு வரேன், ஓகேவா? பார்த்து பத்திரமா போடா. சரி தாத்தா, லவ் யூ, பாய், பாட்டி, போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறான். ஸோ எல்லாருமே ஒரே ஹாப்பி. ஸோ ஜங்குக் வீட்டில் ஜங்குக் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இதே சந்தோஷத்தோட அப்படியே ஃப்ளைட் ஏறி இந்தியாவுக்கு ரீச் ஆகுறான். ஸோ அங்கே வந்துட்டு
இப்போ தான் இந்தியா ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம டயாங்க்கு தான் கால் பண்ணுறான். டயாங் வந்து ஜிமினா கூட வெளியில் தான் சுற்றிட்டுருக்கான். ஸோ நைட் டைம் வேறு, மிட் நைட்க்கு மேலே தான். ஸோ இன்னமும் வீட்டுக்கு போகாமல் 2 பேர் சுற்றிட்டே இருக்காங்க. ஸோ அப்போது ஜங்குக்கிட்டேருந்து கால் வருது டயாங்க்கு. ஸோ அப்படியே டயாங் அட்டன் பண்ணி, ஹலோ ஜங்குக்கா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? நீ நல்லா தானே இருக்க? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பதட்டமாக கேட்குறான். ஏய் காம் காம் கூல் மேன், என்னை வந்து பிக் பண்ணிட்டு போ. பிக்கப்பா? புரியல. நான் இந்தியா வந்துட்டேன், ஏர்போர்ட்டில் இருக்கேன், வந்து பிக் பண்ணிக்கோ. நிஜமாவா ஜங்குக்? ஆமாண்டா, வா, அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். சரி, ஓகே அப்படின்ற மாதிரி அவன் வரான். ஸோ இங்கே ஜிமின், என்னடா ஆச்சு? இல்லை, ஜங்குக் ஏர்போர்ட்டில் இருக்கானா? அவன் வந்துட்டான். அப்போ நீ சந்தோஷம் தானே பண்ணணும், நீ ஏன் சோகமாக இருக்க? இல்லை, ஒரு வேளை வேணான்னு சொல்லிட்டானா? அவன் எப்படி பேசினான் உங்ககிட்ட? ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பேசினானா? இல்லை, ரொம்ப நார்மலாக தான் பேசினான். ஆனால் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லணும் அப்படின்னு மட்டும் சொன்னான். அப்போ வா, அப்போ என்னன்னு கேட்கலாம். இல்லை ஜிமன், நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் கேபில் போய் அவனை பிக்கப் பண்ணிக்கிறேன். லூஸு மாதிரி பண்ணாத. இல்லை ஜிமன், இதை நான் மட்டும் தனியாக பேசிக்கிறேனே. சரி, எனக்கு புரியுது, ஓகே, சேஃபாக போ அப்படின்ற மாதிரி கேப் புக் பண்ணி கொடுத்துட்டு ஜிமின் கிளம்பிடுறான். அப்படியே இங்கே ஏர்போர்ட்டில் ஜங்குக் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். எங்கடா, அரை மணி நேரம் ஆகுது, ஆளே காணோம் அப்படின்னு. ஸோ கேபில் வந்து இறங்கிட்டு, என்ன கேபில் வர, என்னாச்சு? இல்லை, இந்த டைமுக்கு என்னோடய காரில் ட்ரைவ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி பாட்டி தாத்தா சொன்னாங்க, அதனால தான் கேபில். சரி, ஓகே, ஃபைன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேபில் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு ஜங்குக்கோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு தாத்தாவுக்கு மட்டும் ஒரு மெசேஜ் பண்ணிடுறான், நான் ஜேகேயோட கெஸ்ட் ஹவுஸில் இருக்கேன் தாத்தா, ஸோ கவலைப்படாத, நான் மார்னிங் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி. இதை பார்த்துட்டு தாத்தா விட்டுறாரு. இங்கே காரில் ட்ராவல் பண்ணுற டைம் எல்லாமே நம்ம ஜேகேவும் சரி, தாயாங்கும் சரி, எதுவுமே பேசாமல் ரொம்ப காமாக, ரொம்ப சைலண்ட்டாக வராங்க. தயாங்க்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நம்ம ஏதாவது இப்போ கேட்க போய் நோ அப்படின்னு சொல்லிட்டானா முடியாது, இன்னும் கொஞ்ச நேரம் இவன் கிட்ட இருக்கலாம், இவன் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணுது. அதனால் அவன் எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக ஜங்குக்கோட ஹேண்டை மட்டும் உள்ளங்கையோடு சேர்த்து அப்படியே பிடிக்கிறான். ஜங்குக்கும் அதை அப்படியே க்ரிப் பண்ணி பிடிச்சிட்டு அமைதியாக 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு வராங்க அந்த அமைதியை. ஸோ அப்படியே ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஜங்குக்கோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிடுறாங்க. ஸோ அங்கே தாயாங் வந்து ஜேகேவோட எல்லா சூட் கேஸஸுமே எடுத்துகிட்டு அப்படியே மேலே வரான். ஸோ ஜங்குக்கும் சொல்கிறான், தாயாங் வீடு நான் பார்த்துக்கிறேன், இட்ஸ் ஓகே, ஃபைன் ஜேகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரான். ஸோ ஜங்குக்குமே வந்து தாயாங்க்கு ஹெல்ப் பண்ணுறான். ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணி லக்கேஜஸை தூக்கிட்டு மேலே போயிடுறாங்க. ஸோ போயிட்டு அங்கேயுமே டயாங் வந்து ரொம்ப தயங்குறான், ஏதாவது சொல்லிடுவானோ அப்படின்னு. சரி, இப்போது ஜங்குக்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டு வெறுத்து போயிட்டு, டயாங் என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்னாச்சு ஜங்குக்கு, எதுக்கு கத்துற? இல்லைடா, நான் வந்ததுலேருந்து நீ ஒரு வார்த்தை கூட பேசலை, என்னதான் பிரச்சனை உனக்கு? இல்லை, எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தான் ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்துட்ருக்கேன், நீ எதுவுமே சொல்ல மாட்ற, என்ன சொல்ல இருக்குது, என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே டயாங்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இல்லை ஜேகே, போயிட்டு வந்த அப்புறம் அதை பற்றி, நம்ம விஷயத்தை பற்றி ஏதாவது சொன்னியா? இல்லை ஃபேமிலியில் ஏதாவது இஷ்யூஸ், ப்ராப்ளம் ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தேன், பட் நீ சொல்லலை, அதான் நீ ஏன் சொல்லுவேன்னு அமைதியாக. நீ பேசாத தயாங், ரொம்ப தான் பண்ணுற. இல்லை, நான் என்ன பண்ணேன்? ரொம்ப அமைதியாக இருக்க, ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற. நான் ஓகே சொன்னதுக்கப்புறம், இல்லைனா நீயா வருவல்ல பேசுகிறதுக்கு, இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவளுக்கு சிரிப்பு வருது. டயாங்கோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு நம்ம ஜேகேக்கு, பாவம் புள்ள, நம்ம ரொம்ப வதக்குறோம் போல இவனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான் தங்குக்குள்ளேயே. டயாங் வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்பாவியா, என்ன ஜேகே, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? அப்புறம் நானும் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். என்ன, இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இல்லை, வில்லா
எல்லாமே சேல் ஆயிடுச்சு. என்ன? ஆமாம், வில்லா எல்லாமே சேல் ஆயிடுச்சு. நம்ம அக்கௌண்ட்க்கு மணியும் கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் உனக்கான ஷேர்ஸ் நான் சென்ட் பண்ணிட்டேன். மெயில் செக் பண்ணிக்கோ, பேங்க் அக்கௌண்ட்டையும் செக் பண்ணிக்கோ. சரி, அதெல்லாம் விடு. அப்புறம் என்ன ஜங்கு, நீ தான் சொல்லணும். கிட்டவா? நான் ஆல்ரெடி கிட்ட தான் இருக்கேன். எனக்கு பத்தலடா, இன்னும் வா கிட்ட. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நகர்ந்து கிட்ட போகிறான். ஸோ ஜங்குக்கும் நீ சரிப்பட்டு வரமாட்ட, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். டயாங்க்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ நேரம் காய்ச்சி முச்சுன்னு கத்திட்டு திடீர்னு அந்த ஹக் பண்ணுறானே, என்னடா ஆச்சு, லூஸ் மாதிரி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே இருக்கான். இப்போ அப்படியே ஜேகே, டேய் நான் ஹக் பண்ணுறேன்ல, ஹக் பண்ண மாட்டியா? இல்லை, அப்போ பண்ண மாட்டியா? இல்லை ஜங்கு, புரிகிற மாதிரி ஏதாவது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஹக் பண்ணேன்னா நல்லாயிருக்கும். எனக்கு பயமாக இருக்குது ஜேகே. நீ என்ன ரியாக்ட் பண்ணுற, என்ன சொல்ல வர, ஐ டோன்ட் நோ. எனக்கு பதட்டம் இன்னும் குறையவே இல்லை. பாரு என் கையெல்லாம் எப்படி நடங்குதுன்னு. என்ன ஆச்சு ஜேகே? ஏன் இப்படி கோவமாக கத்துற? அப்புறம் புரியல எனக்கு. என்ன சொல்ல வர, சொல்லு ஜேகே அப்படின்ற மாதிரி கேட்குறான். முதல்ல என்னை ஹக் பண்ணு, அப்புறமா சொல்கிறேன். இல்லை ஜேகே, ஃபஸ்ட்டு நீ சொல்லு, இல்லைன்னா என் மண்டை வெடிச்சிரும் போல். எனக்கு இன்னும் பதட்டம் தான் அதிகமாகுது. ரொம்ப பயமாக இருக்கு ஜேகே. என்ன நடந்துச்சு? என்ன உன் வீட்டுக்கு போயிட்டு வந்த ஜங்கு, என்ன ஆச்சுன்னு எதுவுமே சொல்ல மாட்ற. எனக்கு ஒன்றுமே புரியலடா. ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லு. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்ணுறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜங்கு அப்படின்னு சொன்னதும் இவ்வளோ சீரியஸாக எங்கள் தயாங் பேசிகிட்டு இருக்கான். இங்கே ஜங்குக்கு வந்து கெக்க புக்கன்னு செம்மையாக சிரின்னு சிரிக்கிறான். இங்கே தயாங் அப்படியே செம்ம வெறியாகுது. ஜங்கு போதும், என்ன பண்ணுற நீ? இல்லை இல்லை தயாங்கெல்லாம் இவ்வளோ சீரியஸாக, ஐயோ என் செல்லக்குட்டி, இவ்வளோ சீரியஸாக என்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா நீ? இவ்வளோ ஃபீல் பண்ணுறியா நீ? ஐயோ சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவன் காதுக்கிட்ட போயிட்டு ஐ லவ் யூடா. வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. அண்ட் அந்த விஷயத்த சொல்லலாம் ரொம்ப ஆசையாக ஓடி வந்தேன். பட் கொஞ்ச நேரம் டீஸ் பண்ணலாமேன்னு தோணுச்சு, அதான் பண்ணேன். சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறான். இங்கே டயாங்க்கு இவன் சொன்னது உண்மைதானா அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சுட்டு அப்புறம் ஹக் பண்ணுறான். நிஜமாவே வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்களா? நான் உனக்கு ஏற்ற தகுதியான ஆள்னு அவங்க சூஸ் பண்ணிட்டாங்களா? நீ தகுதியான ஆள், தகுதி இல்லாத ஆள் அப்படிலாம் கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் ஓகே சொல்லிட்டாங்க. தேங்க் காட் அப்படி சொல்லிட்டு லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஜங்குக்கு லவ் யூ அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி டைட்டாக. இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லடா, ஏன்டா என்னை இவ்வளோ பதற வச்ச பைத்தியம் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். இந்த ஜங்குக்கும் அதே சேம் ஃபேஸ் ஃபுல்லாக செம்மையாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு லவ் யூடா, நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் உட்காந்து ரெண்டு பேரும் செம்மையாக ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஐ டு ஐ கான்டாக்ட் போகுது அவங்களுக்குள்ள.